மதுரை விளாங்குடியில் காகித குடோனில் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், தற்போது தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பாதிப்பு ஏதேனும் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது மதுரை அருகே விளாங்குடி பகுதியில் உள்ள அந்த காமாட்சி நகர் குடியிருப்பு பகுதி, நெருக்கமான குடியிருப்புகள் உள்ள பகுதியில் ஒரு காகித குடோன் மற்றும் பழைய பிளாஸ்டிக் இரும்பு பொருட்களை சேகரித்து வைக்கும் ஒரு பழைய குடோன் உள்ளது. இந்த குடோன் குடோனில் திடீரென்று இன்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்தான பழைய பேப்பர்கள் மற்றும் குடோன் பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்ததால் தீ மலமளவென பிடித்து குடோன் முழுதும் எரிய தொடங்கியது. இதனால் பெரும் புகை மூட்டம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் அனைவரும் தீயை கட்டுப்படுத்துவதற்காக பணிகளை மேற்கொண்டனர். அதே போன்று பெரியார் பஸ் நிலைய தீயணைப்பு துறையினரும் விரைந்து பொதுமக்களும் இணைந்து அந்த தீயை அணைத்து வருகின்றனர். ஆனாலும் பழைய பேப்பர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகமாக இருப்பதால் தீயை அணைப்பதில் பெரும் சிரமம் ஏற்படுகிறது. பெரும் புகை மூட்டத்துடன் ஏற்படும் அந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்ந்து போராடி வருகின்றனர். நல் வாய்ப்பாக எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. அங்கு உள்ள ஒரு 20 லட்சம் மதிப்பிலான அந்த பழைய பேப்பர் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து நாசமாகி உள்ளன. தொடர்ந்து அந்த தீயை மேலும் அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். காயத்ரி, நன்றி கருணாகரன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.